சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது மேலும் அதிகரித்திருக்கிறது. நேற்று இரவு வரை உயிரிழப்பு 52ஆக இருந்த நிலையில் தற்போது மேலும் 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இதனால் பலி எண்ணிக்கை 55ஆக உயர்ந்திருக்கிறது. அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்கள் தற்போது மேலும் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் பரமசிவம், கல்யாண சுந்தரம் உட்பட 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதனால் விசச்சாராயத்திற்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 55ஆக உயர்ந்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை கள்ளக்குறிச்சியில் 31 பேரும், பாண்டிச்சேரியில் 3 பேரும், சேலம் அரசு மருத்துவமனையில் 17 பேரும், விழுப்புரத்தில் 4 பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதன் இணைப்பில் காத்திருக்கிறார். சுதன், தற்போது பலி எண்ணிக்கை மேலும் அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம் சரவணன். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி இதுவரை 193 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஒரு திருநங்கை, 3 பெண்கள் உள்பட தற்போது வரை 55 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். குறிப்பாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை 90க்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் இருந்து வருகிறார்கள். பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 17 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். சேலம் அரசு மருத்துவமனையில் 31 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் 2 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் நேற்று இரவு வரை 28 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது கள்ளக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த பரமசிவம், கல்யாண சுந்தரம் உள்பட 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதையடுத்து கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் மட்டும் 31 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதேபோல் பாண்டிச்சேரியில் 3 பேரும், சேலம் அரசு மருத்துவமனையில் 17 பேரும், விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் 4 பேர் என மொத்தம் உயிரிழப்பு எண்ணிக்கையானது 55ஆக அதிகரிக்கிறது. இதேபோல தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். எனவே இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது நிலவி வருகிறது. சரவணன்.